திருப்பலியினுடைய மேன்மையை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறேன். இதை பற்றி நிறைய பேசுறது இல்லை. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, we take things for granted என்று சொல்வார்கள். we take things for granted. திருப்பலி தானே. நிறைய பேர் திருப்பலி அவமதித்து நான் பார்த்துருக்குறேன். திருப்பலி எப்படி அவமதிக்கிறாங்க, அல்லது திருப்பலியில் நம்ம ஆண்டவருக்கு விரோதமாக என்னெல்லாம் செய்கிறோம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த திருப்பலியினுடைய உன்னதம், இந்த திருப்பலியினுடைய பரிசுத்தம், திருப்பலியினுடைய வல்லமை என்ன அப்படின்னு தான் நான் இப்போ உங்களோட பேச போகிறேன். தயாராக இருக்கிறீங்களா? நம்ம தயாராக இருக்கிறீங்களா? கையை உயர்த்தி ஒரே ஒரு முறை ஆமேன்னு சொல்லுங்க. சந்தோஷமாக சொல்லுங்க. மூஞ்சில் சந்தோஷமே இல்லையம்மா. சார் தேங்க்யூ. ஏன் அதாவது மனிதர்களுக்கு கிடைக்கப்பெறாத ஒரு பெரிய கொடை திருப்பலி. மனிதர்களுக்கு கிடைக்கப்பெறாத ஒரு மிகப்பெரிய கொடை திருப்பலி. நீங்களும் நானும் இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனையோ கோடிக்கணக்கான செல்வங்களை கொட்டினாலும் கிடைக்கப்பெறாத கொடை இது. எந்த மதத்திலும் பேசப்படாத ஒரு செய்தி, இறைவனே தன்னை தன் பிள்ளைகளுக்கு உணவாக கொடுக்கிற ஒரு நிகழ்வு. இறைவனே தன்னை தன் பிள்ளைகளுக்கு உணவாக கொடுக்கிற ஒரு நிகழ்வு தான் திருப்பலி. எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? எங்கேயாவது அப்படி நடக்குமா? யாராவது தன்னை தன் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற கடவுளை பற்றி நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? உண்மையிலேயே தியானித்து பார்த்தால் பிரமிப்பாக இருக்கிறது, புல்லரித்து போகிறது. நான் இப்ப கூட என் உடலிலே புல்லரித்து போகிறது. எவ்வளவு பெரிய மறை உண்மையை இறைவன் நமக்கு இவ்வளவு எளிமையாக கொடுத்திருக்கிறார். ஆனா ஏன் நம்ம மக்கள் இந்த திருப்பலியை அவ்வளவு ஆழமாக நம்புவதோ மதிப்பதோ ஏற்றுக்கொள்வதோ இல்லை? நமக்கு ஒரு ருட்டீன் இல்லையா, வழக்கமான ஒரு செயலாக மாறி போனதால் அதன் மீது நம்முடைய நம்பிக்கை பதியாமல் போய்விட்டது. எதெல்லாம் ஃப்ரீயா கிடைக்குதோ நமக்கு அதனுடைய மதிப்பு தெரியாது. இல்லை, இலவசமாக கொடுத்துட்டீங்கன்னா அதனுடைய மதிப்பு தெரியாது, அப்படின்னு நம்ம நினச்சிருவோம். ஆனால் அந்த திருப்பலியினுடைய மேன்மையை நம்ம உணர ஆரம்பிக்கணும், தியானிக்க ஆரம்பிக்கணும். ஏனென்றால் இதை பற்றி பேசாத புனிதர்களே கிடையாது. இதை பற்றி பேசாத புனிதர்களே கிடையாது. பிரான்சிஸ் அசிசியாராக இருக்கலாம், புனித அந்தோனியாராக இருக்கலாம், புனித பியோவாக இருக்கலாம். அத்தனை புனிதர்களும் அந்த திருப்பலியை பற்றி பேசினாலே மிகவும் மகிழ்ச்சியோடு, உத்வேகத்தோடு, ஆர்வத்தோடு பேசுவாங்க மக்கள் கிட்ட. ஆனால் மக்கள் அது அந்த அளவுக்கு அந்த காலத்தில் எடுத்துக்கிட்ட மாதிரி இந்த காலத்தில் எடுத்துக்கல. அதுக்கு என்ன காரணம்னு தெரியல. இருந்தாலும் இது நம்முடைய கடமையாக நான் பார்க்கிறேன். திருப்பலி எங்கே துவங்குகிறது பிரியமானவர்களே? எப்ப திருப்பலி துவங்குது தெரியுமா? திருப்பலி எங்க துவங்குதுங்க? இல்ல நம்மளுடைய அன்றாடம் கொண்டாடுகிறோம் இல்லையா திருப்பலி, அது எங்க துவங்குது? எப்படி துவங்குது? தந்தை மகன் துவங்குது இல்லையா? அதான் கிடையாது. திருப்பலி என்பது நம் இல்லத்தில் துவங்குகிறது. நீங்க வீட்டில் கிளம்புவீங்கல்ல திருப்பலிக்கு, கரெக்டா? அங்கேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு திருப்பலி. என்ன மனநிலையோடு நீங்கள் திருப்பலிக்கு கிளம்புறீங்க? திருப்பலிக்கு முன் தயாரிப்பு என்பது மிகவும் முக்கியம். முன் தயாரிப்பு இல்லாமல் பங்கெடுக்கிற திருப்பலியிலே பலன் கிடையாது. அது சாதாரண விஷயம் கிடையாது. திருப்பலிக்கு நம்ம தயார் பண்ணணும். ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை நான் திருப்பலியில் பங்கெடுக்க போகிறேன் என்றால் நான் சனிக்கிழமை இரவிலிருந்து என்னை தயாரிக்க வேண்டும். முடிந்த அளவு ஜெபிக்கணும். ஆண்டவரே, நாளைக்கு வந்து நான் உம்மை பார்க்க போகிறேன், உம்முடைய திருவுடலை நான் தொட போறேன், தயாரிக்கணும். 12 ஆண்டுகள் இரத்த போக்கினால் இருந்த பெண் இயேசுவை சந்திக்கிறதுக்கு முன்பாக வீட்டில் தயாரிக்கிறா. எப்படி தயாரிக்கிறா? தன்னை நான் போய்
இயேசுவை பார்ப்பேன். நான் அவரை பார்த்தவுடன் அவரை எப்படியாவது நான் தொடுவேன் இல்லையா, நான் நிச்சயமாய் சுகம் பெறுவேன். அவன் நம்பிக்கையை பாருங்க. நான் இயேசுவை தொட்ட உடனே நிச்சயமாய் சுகம் பெறுவேன். எங்க முடிவு பண்றா? எங்கம்மா? வீட்டுல முடிவு பண்றா. புரியுதுங்களா? நம்ம நிறைய நேரம் அப்படியே பாதியில ஓடி வருவோம். திருப்பலிக்கு லாஸ்ட் மினிட்ல ஓடி வருவோம். நீங்கள் இரவே உங்களை தயாரித்திருக்க வேண்டும். திருப்பலிக்கு இரவே உங்கள் மனசை தயாரிக்கணும். அது சாதாரண விஷயம் இல்லை. அதனாலதான் நிறைய பேருக்கு அதனுடைய மகத்துவம் தெரியல. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நான் சிலுவை பாதை நடத்தி கொண்டிருந்த பொழுது ஒரு சிறிய குழந்தை என்னை மிகவும் கவர்ந்தது. அவங்க அம்மாவா அல்லது பாட்டியான்னு தெரியல. அந்த குழந்தை மட்டும்தான் முதல்ல படியேறி மேலே வந்த உடனே அந்த குழந்தை முழந்தால் படியிட்டது. அந்த குழந்தை உள்ள ஏறி வந்த உடனே அவங்க பின்னாடி தான் இருந்தாங்க, அவங்க முன்னாடி வரல. அவங்க முதல்ல வந்து சிலுவை போடலை. அந்த குழந்தை தான் முன்னாடி ஏறி வந்தான். 2 வயது குழந்தை உள்ள வந்த உடனே முழந்தாள் படியிட்டு அவன் அப்படியே தலை குப்புற விழுந்து வணங்கினான். தலை அந்த தரையில் படுகிற அளவுக்கு தலை குப்புற விழுந்து அந்த பிள்ளை வணங்குச்சு. அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு பார்த்த உடனே. நான் சிலுவை பாதை நடத்திட்டு இருந்ததுனால அந்த நேரத்தில் என்னால் அந்த பிள்ளையை பாராட்ட முடியல. நம்ம வளர்க்கணும் அந்த மாதிரி பிள்ளைய இல்லையா? தயாரிப்பு கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. மேக்கப் பண்ணிட்டு போறது இல்லை திருப்பலி. டிசைனா ட்ரெஸ் பண்றது இல்லை திருப்பலிக்கான தயாரிப்பு. அதெல்லாம் கீழ்த்தரமான செயல்பாடுகள் என்று பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு. அம்மா திருமணத்துக்கு போகும்போது மேக்கப் பண்ணிக்கமா, பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போகும்போது மேக்கப் பண்ணிக்கமா, திருப்பலிக்கு வேண்டாமா, சிம்பிளா போமா, சொல்லிக் கொடுக்கணும். யாரு? பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்கணும். பெற்றோர்களே மேக்கப் பண்ணிட்டு நிற்க கூடாது. தயாரிப்பு என்பது உடல் அளவிலான தயாரிப்பு அல்ல, ஆன்மாவின் தயாரிப்பு. அது எம்மாவூஸ் சீடர்கள் பார்த்திருப்பீங்க இல்லையா? எம்மாவூஸ் அதை நோக்கி நடந்து போறாங்க. 2 சீடர்கள் நடந்து போறாங்க. அதுல அழகா ஆரம்பிச்சிருக்கும் பைபிள்ல, இயேசு உயிர்த்த அதே நாளில், இயேசு உயிர்த்து விட்டார் என்கிற செய்தியை சீடர்கள் பேசிக் கொண்டிருக்கிற அதே நாளில் இயேசு உயிர்த்துட்டாருன்னு கேள்விப்பட்டீங்கன்னா நீங்களாம் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க இல்லையா? எல்லாரும் எவ்வளவு ஒரே சந்தோஷம் இருக்கும். இவங்களுக்கு சந்தோஷம்லாம் இல்லை, இவங்களுக்கு அது வியப்பாய் தான் இருக்கிறது. அதெல்லாம் எங்க நடக்க போகுது நம்பல. அவங்க என்ன பண்றாங்க? எருசலேமிலிருந்து எம்மாவூஸ் நோக்கி நடக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் எந்த இடத்தில் அவங்களுக்கு பணி கொடுத்திருக்கிறாரோ அந்த இடத்தை விட்டுட்டு எம்மாவூஸ் நோக்கி நடந்து போறாங்க. அவங்க நடந்து போகும்போது என்ன பண்றாங்க தெரியுமா பிரியமானவர்களே? இயேசுவை பற்றி பேசுகிறார்கள். யாரை பத்தி பேசுறாங்க? யாரை பத்தி? இதுதான் நமக்கு இருக்கிற பிரச்சனையே. இயேசு நம் அனைவரையுமே அவரோடு பேசுவதற்காக அழைத்திருக்கிறார். ஆனால் நாம் என்ன செய்யறோம் தெரியுமா? அவரை பற்றி பேசுகிறோமே ஒழிய அவரோடு பேசுவது கிடையாது. ஹல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க. நம்ம என்ன பண்ணணும்? இயேசுவோடு பேசணும். இயேசுவை பத்தி பேசுறது இல்லை இல்லையா? இந்த 2 அறிவாளிகளும் என்ன பண்றாங்க? இயேசுவை பத்தி பேசுறாங்க. உயிர்த்துட்டாராமே, என்னாச்சு அப்படின்னு பேசிக்கிட்டே போறாங்க. இயேசு நடந்து வந்து அவர்கள் அருகிலே நடந்து சென்றார். இயேசு எங்க நடந்து போறாரு? அவர் அருகிலே நடந்து சென்றார். அவங்க யாரை பத்தி பேசினாங்கம்மா? யாரை பத்தி? இயேசுவை பற்றி பேசியவர்களுக்கு இயேசு கண்ணில் தெரிஞ்சிருக்கணும்ல. அவங்களுக்கு இயேசு கண்ணில் தெரியல. இயேசு கண்ணில் தெரியல. அப்ப அவங்க என்ன லட்சணத்துல இயேசுவை பத்தி பேசினாங்க சொல்லவா? இயேசுவை பற்றி பேசுவதாலேயே, பைபிள் வாசிப்பதாலேயே இயேசு அனுபவம் ஒருத்தங்களுக்கு கிடைச்சாது. புரியுதுங்களா? நீங்கள் நம்பிக்கையோடு இருந்தால் மட்டும்தான் உங்க கண்ணுக்கு யார் தெரிவா? யார் தெரிவா? அப்பதான் இயேசு அனுபவம் கிடைக்கும் கிறிஸ்தவங்களுக்கு. நம்ம பலிபீடத்திற்கு வரும்பொழுது, திருப்பலிக்கு வரும்பொழுது
இங்கு நடக்கிற நிகழ்வுகளை என்ன தெரியுமா நினைச்சுக்கிறோம்? இயேசுவை பற்றிய நிகழ்வுகள் நினைக்கிறோம். இல்ல, இயேசுவோடு பேச போகிற நிகழ்வு. அதனாலதான் புனித பியோ திருப்பலி நேரத்தில் ஏதாவது ஒரு தவறான சிந்தனை வந்துவிட்டால் அழ ஆரம்பித்து விடுவாராம். அழுவாராம், இயேசுவே உங்களை நான் பக்கத்தில் வச்சுக்கிட்டு எனக்கு இப்படி ஒரு சிந்தனை வந்து விட்டதே என்று சொல்லி நற்கருணையை பார்த்து அழுது கொண்டே இருப்பாராம். இல்லையா? ஒன்று நீங்கள் குருக்களை அழ வைக்கிறீர்கள் இல்லையா, அல்லது நீங்களே எதையாவது நினைத்து அழுது கொண்டிருக்கிறீர்கள். நம்ம குடும்ப பிரச்சனையை நினைச்சு என்ன பண்றோம்? திருப்பலியில அழுதுகிட்டு இருக்கிறோம். யார் வந்திருக்கிறா? இயேசு வந்திருக்கிறார். நம்ம பிரச்சனையெல்லாம் அவருக்கு ஒரு பிரச்சனையாமா? தூக்கி குப்பையில போட்டுருவார் நம்ம பிரச்சனைய. நீங்க அவர்கிட்ட ஒப்பு கொடுக்காம திருப்பலியில நாம் நம்மை குறித்து சிந்திக்கிறோம், நம்மை குறித்து அழுகிறோம், புலம்புகிறோம். யாரை நம்ம மதிக்கல, யாரை நம்ம ஆராதிக்கல? இயேசுவை ஆராதிக்கல, இயேசுவை மதிக்கல. எவ்வளவு பெரிய விஷயம்! இயேசு பக்கத்திலே நடந்து வராரு. அவர்கள் இயேசுவை பற்றி பேசுகிறார்கள், ஆனால் இயேசுவே கண்ணுக்கு தெரியல. என்ன லட்சணத்துல அவர்கள் இயேசுவை பற்றி பேசி இருப்பார்கள். அப்ப இயேசு கேட்கிறார், அப்பா யாரை பற்றி பேசுகிறீர்கள்? நம்ம ஆளுங்க என்ன சொன்னாங்கம்மா? நாசரேத்து இயேசுவை பற்றி தான் பேசுகிறோம் அப்படின்னு யாருக்கிட்ட சொல்றாங்க? யாருக்கிட்டமா? நம்ம சொல்லுவோம் தெரியுமா? திருப்பலியில வந்து, ஆண்டவரே என் பிரச்சனை உனக்கு தெரியுமா? அவருக்கு தெரியாதா உன் பிரச்சனை? ஏமா, ஆண்டவரே நான் எவ்வளவு பெரிய பிரச்சனையில் இருக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா உன் பிரச்சனை? தெரியுமா, எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும் இல்லையா? எப்படி ஜெபிக்கணும்னு ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். அப்புறமா அதை ஜெபிப்போம். ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரை பத்தி, அவருக்கு தெரிஞ்ச விஷயத்தை பத்தி அவர்கிட்ட சொல்றது நம்ம, அப்படிதானே? திருப்பலி அப்படி இல்லை. திருப்பலி என்பதே அவர் எனக்காய் பெற்று தந்திருக்கிற அந்த மீட்பை கொண்டாடுகிற விழா, ஒரு மகிழ்ச்சியின் விழா. எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா அது? திடீர்னு முதலமைச்சர் வராரு, ஒரு பெரிய ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. எப்படிங்க இருக்கும் அந்த ஃபங்க்ஷனு? எப்படி இருக்கும் ஃபங்க்ஷன்? இப்படிதான் உட்காந்துருப்பீங்களா? இப்படியே உட்காந்துருப்பீங்க, மூஞ்சும் முகரையும் அப்படியா இருக்கும்? அப்படியே பிரைட் ஆயிடுதுல மூஞ்சு. ஒரு உலக தலைவர் நம்ம ஃபங்க்ஷனுக்கு வராருன்னு சொன்ன உடனே மூஞ்சி எப்படி இருக்கு? அவர் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் கவனிப்போம் இல்ல? கரெக்டா? அப்படி உன்னிப்பா கவனிப்போம். ஆனா திருப்பலியில் உங்க மூஞ்சிகளை நீங்களே கண்ணாடியில் போய் பாருங்க. நீங்களே சாப்பிட மாட்டீங்க 4 நாள். இப்படியா இருந்துச்சு நம்ம மூஞ்சி திருப்பலியில. திருப்பலியில ஒரு முகம் பீடத்தை நோக்கி ஆர்வமாய் பார்க்கக்கூடிய முகம் இப்பெல்லாம் இல்ல. கொஞ்ச நேரம் பார்க்குது, அப்புறம் போயிடுது தலை. அப்புறம் தலை எப்படி போகுது? ஆர்வம் போயிடுச்சு பார்த்தீங்களா? ஏன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி we simply take things for granted. ஏசு தானையா பாயா இல்லையா? அவருடைய நிலைமையை பார்த்தீங்களா? நம்ம கிட்ட என்னமா அசிங்கப்படுறாரு. அந்த சராசரத்தை படைத்த தேவன் நம்ம முன்னாடி வராரு. இந்த மூஞ்சிங்க எப்படி இருக்கெல்லாம் அவருக்கு மரியாதையே இல்லை. அவர் கேட்கிறாரு, எப்பா எதுக்குடாப்பா நீ திருப்பலிக்கு வந்த? எதுக்கு வந்த தெரியல. சில பேருக்கு எதுக்கு வராங்கன்னே தெரியாது. நீங்கள் வேணா அப்புறமா ஞாயிற்றுக்கிழமை உங்கள் ஃப்ரெண்டுங்களை பிடிச்சி கேளுங்க, எதுக்கு வந்த இன்னைக்கு பூசைக்கு? அது வரணுமாண்டி, ஞாயிற்றுக்கிழமையானா பூசைக்கு வரணுமா? ஏன்னா அதுக்கு பேர் கடன் திருப்பலி. என்ன திருப்பலிமா? அவர் வாங்கியிருக்காரு உங்ககிட்ட லட்சக்கணக்கில். கடன் கொடுக்க வரீங்க நீங்கள் இல்லைம்மா? இல்லை கடன் வாங்க வரீங்களா? எனக்கு தெரியல, யார் கண்டுபிடிச்ச வார்த்தைன்னு தெரியல. கடன் திருப்பலியா? என் ஆண்டவரை ஆராதிக்க வரேன், என் ஆண்டவரை துதிக்க வரேன், என் ஆண்டவரை போற்ற வரேன், என் ஆண்டவரை தரிசிக்க வரேன் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி உள்ள இருக்கா? உள்ளார்ந்த மகிழ்ச்சி. ஒரு புது திரைப்படத்திற்கு போகும்போது இருக்கிற மகிழ்ச்சி கூட உங்க மூஞ்சில கிடையாது. ஒரு புது திரைப்படம் நம்ம அதுல பார்க்கிற மகிழ்ச்சி கூட உங்க முகர கட்டைகள்ல திருப்பலியில இல்ல. எந்த ஃபாதர் அடி வராரு இன்னைக்கு? ஐயோ அவர அடி வராரு. ஃபாதரா முக்கியம்? அங்க வர்ற ஃபாதரா முக்கியம்? யார் முக்கியம்? இயேசு வராரு.
நாங்க யாரு? நாங்க வெறும் புண்ணாக்கு தான். வர்றது யாரு? இயேசு வராரு. தரிசிக்க யாரை தரிசிக்க வரோம்? இயேசுவை தரிசிக்க வரோம். அந்த எண்ணம் உள்ள இருந்திருக்கா? அந்த தயாரிப்பு இருந்திருக்கா? இல்லையே. இயேசு கேட்கிறாருப்பா, எதை பத்தி பேசுறீங்க? நாங்க இயேசுவை பத்தி பேசுறோம். அதுல வேற அவங்களுக்கு நக்கல் பாருங்களேன். இயேசுகிட்டே சொல்றாங்க, ஒருவருக்கு மட்டும்தான் இந்த நிகழ்ச்சி தெரியவில்லையோ? யாரு? அவருக்கே தெரியலையா? நம்ம சொல்லுவோம்ல, உனக்கு கண்ணே இல்லை ஆண்டவரே, உனக்கு ஒண்ணுமே தெரியல ஆண்டவரே. ஆண்டவருக்கு ஒன்றும் தெரியலையா? உங்களுக்கு எவன் துரோகம் பண்றான், உங்களுக்கு எவன் குழி வெட்டுறான், இல்லையா, என்னெல்லாம் பண்றான்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா? அவருக்கு நல்லா தெரியும். ஆனாலும் அவர் விரும்புகிற பிள்ளையாக நீங்க இருக்கிறீங்களான்னு பார்க்கிறாரு. எல்லாம் அவருக்கு தெரியும். ஆனாலும் நம்ம அவர்கிட்ட அதை உரிமையை கொடுக்கிறது கிடையாது. ஓகே, அது கேட்டு முடிக்கிறார். இயேசு கேட்டு முடித்தவுடன் தான் அற்புதமான ஒரு நிகழ்ச்சி தொடங்குகிறது. அவங்க சொல்றாங்க, எங்களுள் சிலர் கல்லறைக்கு சென்றார்கள், அவர் உயிர்த்து விட்டார் என்று சொல்கிறார்கள். சில பெண்களும் சென்று பார்த்தார்கள், அவர்களும் அவர் அங்கு இல்லை என்று சொல்கிறார்கள். எங்களுக்கு வியப்பா இருக்கிறது. அவங்களுக்கு எப்படி இருக்கா? வியப்பா இருக்கிறது. கூட 3 வருஷம் ஓசி சோறு. சீடர்கள் எல்லாருக்கும் என்ன சோறுமா? ஓசி சாப்பாடு. 3 வருஷம் அவர் எங்கெல்லாம் போனாரோ பின்னாடியே போனாங்க. அவர் எல்லா இடத்துலையும் என்ன போதிச்சார் தெரியுமா? எப்பா நான் சாவேன், என்னை கொன்னுடுவாங்க, 3 நாள்ல நான் உயிர் தெழுந்துருவேன் அப்படின்னு அடிக்கடி சொல்றாங்க. இயேசு சொல்றாரு அவங்க கிட்ட. 3 வருஷம் அதை கேட்டிருக்கிறாங்கல்ல. நம்பாமல், அவர்கள் அதன் மீது நம்பிக்கை கொள்ளாமல் அவங்க என்ன சொல்றாங்க? வியப்பா இருக்கிறது, ஆச்சரியமா இருக்கிறது. அது எப்படிங்க நடக்கும்? அது எப்படி நடக்கும்? எப்படிங்க திருப்பலியில் இயேசு வருவார்? ஆச்சரியமா இருக்கிறது. மார்ட்டின் லூத்தர் அப்படிதான் பிரிஞ்சு போனார். நற்கருணையில இயேசு இல்லை, நற்கருணையில இயேசு இல்லைன்னு போயிட்டார். ஒரு சில குருக்கள் கூட முன்னொரு காலத்தில் கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து நற்கருணையில இயேசு இல்லைன்னு போயிட்டாங்க. ஆமாங்க, நற்கருணையில யார் இல்லை? இயேசு இல்லையா. இவங்க பார்த்தாங்க நற்கருணை எவ்வளவு முக்கியமானது என்பது விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கேன். பழைய ஏற்பாடு ரெஃபரன்ஸ் இல்லாமல் இன்னைக்கு வெறும் புதிய ஏற்பாடு பற்றி பேச போறேன். ஏன்னா நிறைய டைம் வேணும் எனக்கு. அதனால சுருக்கமா சொல்றேன். இயேசு தன்னை உணவாக கையளிக்கிற அந்த நற்கருணை என்பது இறைவனுடைய திட்டத்தில் தொடக்க காலத்திலிருந்தே இருந்தது. எப்போ? தொடக்க காலத்தில் ஆபிரகாம் அந்த சாவே பள்ளத்தாக்கிலே ஒரு போரிலே வெற்றி பெற்றவுடன் மெல்கிசேதேக்கு என்பவர் அவரை சந்திக்க வரும் பொழுது அப்பத்தையும் ரசத்தையும் கொண்டு வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்திய பிறகு ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். பிரியமானவர்களே, எந்த இடத்துல இருக்கு? தொடக்க நூல்ல இருக்கு. தொடக்க நூல்லையே ஒரு அரசருக்கு பரிசு கொடுக்க வருவாங்க இல்லையா? அந்த மெல்கிசேதேக் என்கிறவர் கொண்டு வந்த பரிசு என்ன? அப்பமும் ரசமும். எவ்வளவு பெரிய விஷயம்! அதை ஆண்டவருக்கு பலியாக செலுத்திய பிறகு அவர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். விடுதலை பயணம் 25வது அதிகாரம் 30வது வசனம். விடுதலை பயணம் 25:30. மோசேக்கு ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். மோசே, எனக்கென ஒரு அப்ப மேசை செய். என்ன செய்ய சொல்றாரு? அப்ப மேசையை செய். அந்த அப்ப மேசையின் மீது என் திருமுன்னிலை அப்பம் வைப்பாயாக. அந்த அப்பத்துக்கு பேர் என்ன சொல்றாரு? திருமுன்னிலை அப்பம். பைபிள் இருக்கு. விடுதலை பயணம் 25வது அதிகாரம் 30வது வசனம். அந்த அப்பத்துக்கு பேர் என்ன தமிழ்ல? திருமுன்னிலை அப்பம். அதே ஆங்கில விவிலியம் யாராவது கையில் வச்சிருந்தீங்கன்னா பாருங்க. You shall always place on this altar the bread of presence. ஆங்கிலத்தில் என்ன இருக்கு? bread of presence. பிரசன்ஸ்னா பிரசன்னம்னு அர்த்தம். பிரசன்ஸ்னா என்ன அர்த்தம்? பிரசன்னம். ஆண்டவருடைய பிரசன்னம் நிறைந்த அப்பத்தை அந்த மேசையின் மீது வைப்பாயாக. எப்ப சொல்லியிருக்கிறாங்க? விடுதலை பயண காலத்தில் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? இது நிறைய இருக்கு, அப்படியே சொல்லிக்கிட்டே வரலாம். ஆனால் நான் சுருக்கமா இயேசு கிட்ட வந்துட போறேன். இயேசு இதை நமக்கு ஒரு கொடையாக கொடுத்திருக்கிறார். சாதாரண கொடை இல்லை, பெரிய கிஃப்ட். அவர் சொல்றாரு, நீங்கள் இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று ராவுணவிலே கட்டளை கொடுக்கிறார். கரெக்டா?
இதை என் நினைவாக கேளுங்கள் என்றோ ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் என்றோ சொல்லல இயேசு. இயேசு என்ன சொன்னாரு? இதை என் நினைவாக செய்யுங்கள்னு சொல்றாரு. அதனாலதான் 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தில் நம்மளுடைய பவுலடிகளார் திருவிருந்து பத்தி பேசுறார். அந்த கொரிந்து மக்களுக்கு எழுதப்பட்ட கடிதம் தான் அந்த கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகம். திருமுகம்னா லெட்டர். அந்த மக்களுக்கு ஒரு கடிதம் எழுதுறார். அந்த கடிதத்தில் திருப்பலியை பத்தி எழுதுறார். அந்த கடிதம் எப்பொழுது எழுதப்பட்டது தெரியுமா? இயேசு உயிர்த்து 65 70 ஆண்டுகள் கழித்து எழுதப்பட்ட ஒரு கடிதம். எத்தனை வருஷம்? 65 70 ஆண்டுகள் கழித்து எழுதப்பட்ட ஒரு கடிதத்தில் ஆதி கிறிஸ்தவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள், அதை அவர்கள் எப்படி செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார். எப்பா, நீங்க கொண்டாடுறீங்களே திருவிருந்து, அது சாதாரண திருவிருந்து இல்ல, அது ஆண்டவருடைய திருவுடலையும் இரத்தத்தையும் கொண்டாடுகிற திருவிருந்து. நீங்க அதை எளிமையா எடுத்துக்காதீங்க. அதனால திருப்பலிக்கு வரும் பொழுது யாரோ உள்ளத்துல வெறுப்பு, காழ்ப்புணர்ச்சி, கசப்புணர்வு, பாவத்தோட அந்த நற்கருணை பக்கமே வராதீங்க. நற்கருணையை தொடாதீங்க. கெஞ்சி கேட்கிறார் அவரு. பாவ நிலையோட எதை தொடாதீங்க? அந்த நற்கருணைய. அது எப்படிங்க அவ்வளவு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம, கொஞ்சம் கூட சொரணை இல்லாம பாவம்லாம் செஞ்சுட்டு நேரா வந்து நாக்க நீட்டி அந்த நற்கருணை எப்படி நம்மளால வாங்க முடியுது? ஏன்னா நமக்கு என்ன இல்லை? நம்பிக்கை கிடையாது. ஆண்டவருடைய வசனத்தின் மீதோ வார்த்தையின் மீதோ நமக்கு என்ன இல்லை? நம்பிக்கை கிடையாது. ஏதோ கோவில்ல கொடுக்கிற பிரசாதம்னு நினைச்சுக்கிறோம். மற்ற கோயில்ல கொடுக்குறாங்க இல்லையா, அது போல கொடுக்கப்படுகிற பிரசாதம்னு நினைக்கிறீங்க. இது பிரசாதம் கிடையாது. இது பிரசாதம் கிடையாது. இதுதான் நமக்கு வாழ்வையும் கொடுக்கிறது, இதுதான் நமக்கு சாவையும் கொடுக்கிறது. எப்படி தெரியுமா? யூதாஸ் அந்த கடைசி ராவுணவுல இயேசுவோடு அமர்ந்திருப்பான் இல்லையா? தன்னை காட்டி கொடுக்கிறவனை பத்தி இயேசு பேசிக்கிட்டு இருப்பார். அப்ப அவரே சொல்லுவாரு, நான் யாருக்கிட்ட அந்த அப்பத்துண்டை கொடுக்கிறனோ அவன் தான் என்ன காட்டி கொடுக்க போறான். மறைமுகமா சொல்லுவார் இயேசு. சொல்லிட்டு அந்த அப்பத்துண்டை முதல்ல யாருக்கு கொடுப்பாரு? யூதாஸ் இஸ்காரியோத். இயேசுவே அவர் கையால அந்த அப்பத்தை யாருக்கு கொடுத்தாரு? யூதாஸ்க்கு கொடுக்கிறாரு. நீங்க போய் வாசிச்சு பாருங்க. யோவான் 13வது அதிகாரம் 27வது வசனம். யாராவது வாசிங்க சீக்கிரம். அவன் அப்பத்துண்டை பெற்றதும் சாத்தான் அவனுக்குள் நுழைந்தான். தயவு போதும், அவ்வளவுதான். அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோ. அந்த வசனத்தை அண்டர்லைன் பண்ணுவீங்க. நம்ம எல்லாரும் இயேசு நற்கருணையில் இருக்கிறாரு. நற்கருணையை பெற்றவுடன் யார் உள்ள வருவாரு? இயேசு தானே வருவாரு. ஆனா யூதாசு இயேசு கையிலேயே நற்கருணையை வாங்கின பிறகு அவன் உண்டவுடன் அவனுக்குள் யாரு போனா? சாத்தான் நுழைந்தான். பிரியமானவர்களே, நற்கருணையை வாங்கிறதுனாலே இயேசு வந்துட மாட்டார். நீங்க எந்த மனநிலையோட நற்கருணையை வாங்குறீங்களோ அதை பொறுத்துதான் இயேசுவா சாத்தானான்றது தீர்மானம் ஆகும். பாவ நிலையில் நீ நற்கருணையை வாங்கினால் உனக்குள் செல்வது யாரு? சாத்தான். பாவ அறிக்கை செய்து மனம் மாறி இயேசுவை நம்பி இயேசுதான் என் கடவுள் என்று அறிக்கையிட்டு பரிசுத்தமாக நீங்கள் நற்கருணையை வாங்கும் பொழுதுதான் உங்களுக்குள் யார் நுழைகிறா? இயேசு நுழைகிறாரு. ஆமென் சொல்லுங்க. இப்போ சந்தோஷமா சொல்லுங்க. அப்ப நான் பரிசுத்தம் இல்லாம நான் நற்கருணை வாங்கின பொழுது எனக்குள் யாரு வந்தா? யாருங்க? வீட்டுக்கு யாரை கூட்டிட்டு போனீங்க? யாரு கூட குடும்பம் நடத்துறீங்க? உங்க வீட்டுக்காரையோ மனைவியோ சொல்லலை, நான் சாத்தான் கூட குடும்பம் நடத்துறோம் இல்லையா? எவ்வளவு தெளிவா போட்டிருக்கு பாருங்க பைபிள்ல. அவன் இயேசு கையிலேயே வாங்குறான். அப்பத்தை வாங்கின உடனே உள்ள யாரு போனா? சாத்தான் தான் நுழைந்தான். பைபிள்ல போட்டிருக்கு. அதே இடத்துல 30வது வசனத்துக்கு மேல பார்த்தீங்கன்னா, அது இருண்ட நேரமாக இருந்தது. அவன் வெளியில போன நேரம் எப்படிப்பட்ட நேரம்? இருண்ட நேரமாக இருந்தது. அதாவது சாத்தான் உள்ள போயிட்டானா நம்மளுடைய வாழ்க்கை எப்படி ஆயிடுமா? இருள் அடைந்து விடும். உங்க வாழ்க்கை எப்படி ஆயிடும்? இருண்டு விடும். போதுமா?
பிரியமானவர்களை, ஏன் நம்ம ஜெபம் கேட்கப்படலை? ஏன் நம்ம வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்கலை? இயேசு தொட்ட அதிசயம் நடக்கணும் இல்லையா? இயேசுவோட நிழல் பட்ட போதே அதிசயம் நடந்தது. இயேசுவனுடைய ஆடையின் ஒரு நுனி பட்ட பொழுதே அதிசயம் நடந்தது. எப்படி என் உடம்புக்குள்ள இவ்வளவு நோய்? எப்படி என் குடும்பத்தில் இவ்வளவு பிரச்சனை? நான் நற்கருணையில இயேசு இருக்கிறார் என்று நம்பி நான் தொடாததால் தான் என் வாழ்க்கையில் என்ன இருக்கு? இன்னும் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு, நோய் இருந்துகிட்டே இருக்கு. நம்ம முழுசா நம்பல. இன்னும் நாம் நம்புபவர்கள் போல நடிக்கிறோம். இப்ப கொஞ்ச நேரத்தில் பார்ப்பீங்க, இயேசு கேட்கிறாரு அவங்கள, எப்பா உங்களுக்கு தெரியுமா அவர் உயிர் தெழுவார்ன்றது உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. இயேசு அவங்கள திட்டுறார். என்ன திட்டுறாரு பாருங்களேன், 25வது வசனம். அறிவிலிகளே, இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த புத்தி உள்ளத்தினரே. போதுமா? இது அவங்கள மட்டும் திட்டல, இயேசு நம்மளையும் திட்டுறார் இல்லையா? அட பாவிங்களா, என்னையே நான் கொடுத்திருக்கிறேன், நீங்கள் அதிசயங்கள் பல காண வேண்டுமே, அதெல்லாம் விட்டுட்டீங்க, போடுறீங்க. எங்கேயாவது அதிசயம் நடக்காதா? அற்புதம் நடக்காதா? யாராவது அதிசயம் செய்ய மாட்டாங்களா? ஓடுறீங்களே அங்க அங்க, யார் பின்னாடியாவது ஓடுறீங்களே, யார் பின்னாடி ஓடாதீங்க இல்லையா? இயேசுவே வராரு, இயேசுவே என்னை தொடுகிறார். இதை விட வாங்க பெரிய அதிசயம் நடந்துரும் உலகத்துல. திருப்பலியை விட மேலான அதிசயம் இந்த உலகத்துல ஏதாவது இருக்குதாங்க? அண்ட சராசரத்தை படைத்து ஆண்டு கொண்டு இருக்கிற கடவுள் பீடத்தில் எனக்காக வந்து என்னை தொடுகிறார் அவரு. இதை விட பெரிய அதிசயம் எங்கேயாவது நடக்குமா? நடக்குமா? எங்கேயாவது நடக்கவே நடக்காது. ஆனா நம்ம ஜனங்க எங்க ஓடுறாங்க? அதிசயம் எங்கேயாவது நடக்குமான்னு ஓடுறாங்களா? அற்புதம் எங்கேயாவது நடக்குமான்னு ஓடுறாங்களா? எங்க திருப்பலிக்கு வந்தா நடக்கும்னா ஏங்க ஓடி தொலைறீங்க? ஏன் ஓடுறீங்க? நமக்கு நம்பிக்கை இல்லை. அதனாலதான் இயேசு திட்டுறாரு, அறிவிலிகளே, அங்க இங்கேயும் ஓடுறியே, மந்த புத்தி உள்ளத்தினரே. இப்படி எங்கேயாவது ஓடின அதிசயம் நடந்துரும் நினைக்கிறீங்களா? மனிதர்கள் கிட்டே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அதிசயத்தை, மனிதர்களை பயன்படுத்துறார் ஆண்டவர். அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்துகிறவர் ஆண்டவர் அல்லவா? ஆண்டவர் இல்லையா? ஆமென் சொல்லுங்க. அவர் தானே நடத்துறாரு. அப்ப அவரையே தொடுகிற பாக்கியத்தை திருப்பலியில இறைவன் கொடுத்திருக்கிறார். கத்தோலிக்க திருச்சபை அதனாலதான் அந்த காலத்திலிருந்து நம்முடைய வழிபாடுகளிலேயே தலைச்சிறந்த வழிபாடாக திருப்பலியை கொண்டாடுகிறார்கள். எந்த ஒரு நிகழ்ச்சினாலும் நம்ம ஏன் திருப்பலி வைக்கிறோம்? அது கல்யாணமா இருக்கலாம், ஞான ஸ்நானமா இருக்கலாம், சாவா இருக்கலாம் இல்லையா, ஆலய அர்ச்சிப்பு விழா, திருவிழா, இல்ல குடும்பத்தில் ஒரு விழா, எதுவாக இருந்தாலும் ஏன் திருப்பலி வைக்கிறோம்? ஏனென்றால் அந்த நேரத்தில் இயேசுவின் பிரசன்னம் நமக்கு கிடைக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருப்பலியில் என்ன கிடைக்குது நமக்கு? இயேசுவின் பிரசன்னம் கிடைக்குது. பிரியமானவர்களே, எவ்வளவு பெரிய பாக்கியம் யோசிச்சு பாருங்க. மகதலேன் மரியாள் இயேசு உயிர்த்த உடனே ஓடி போய் கட்டி பிடிச்சுக்கிறாங்க இல்ல? இயேசு சொல்றார், என்னை பற்றி கொள்ளாதே, நான் இன்னும் என் தந்தை கிட்ட போகணும். இயேசுவை கட்டி பிடிக்கிற பாக்கியம் மகதலேன் மரியாளுக்கு கிடைச்சது. நம்ம பேசுறோமே, நற்கருணையில் யார் இருக்கா? இயேசு இருக்கார். இயேசுவை நான் என் உடலுக்குள் ஏற்றுக்கொள்கிறேன், என் மனசுக்குள்ள வராரு. அவரை நம்ம எவ்வளவு இழிவுபடுத்துறோம் தெரியுமா? அவர்கிட்ட பேசுறதே கிடையாது. எத்தனை பேர் நற்கருணை முன்னாடி உட்கார்ந்து ஜெபம் பண்ணியிருக்கிறோம்? எத்தனை பேர் நற்கருணையில் ஏசப்பா நான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன் ஏசப்பான்னு எத்தனை பேர் சொல்லியிருக்கிறீங்க? நற்கருணை ஆலயத்துக்கு போய் எத்தனை பேர் ஆண்டவர் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறீங்க? எங்கெங்கேயோ போய் உட்காரோம், டிவி பெட்டி முன்னாடி உட்கார்றோம், சினிமா முன்னாடி உட்கார்றோம். நற்கருணையில் ஆண்டவர் உட்கார்ந்து இருக்கிறாரு, அவர் முன்னாடி போய் உட்கார்ந்து இயேசுவை பார்க்கிற பாக்கியம் எவ்வளவு பெரிய பாக்கியங்க. அதை செஞ்சிருக்கிறோமா நம்ம டெய்லியும்? அன்னை தெரேசா சொல்லுவாங்களே, என் வாழ்க்கைக்கான மொத்த சக்தியும் நான் நற்கருணையில் இருந்து தான் பெற்றுக்கொள்கிறேன். அன்னை தெரேசா சொன்னாங்களே, அன்னை தெரேசா சொன்னாங்க அந்த வார்த்தையை. ஏன் என் குடும்பத்திற்கான ஆசீர்வாதத்தை ஏன் நற்கருணை முன்னாடி போய் உட்கார முடியல? நம்மளால சினிமா முன்னாடி 3 மணி நேரம் உட்கார முடியுது. குடும்பத்துல கண்ட தேவையில்லாத காரியங்கள், இழிவான காரியங்களை பேச கணவனும் மனைவியும் அவ்வளவு நேரம் செலவிடுறோமே, நற்கருணை முன்னாடி வர முடியாது நம்மளால.
இதெல்லாம் எவ்வளவு வேதனையான காரியம் தெரியுமா பிரியமானவர்களே? நாம் ஆண்டவரை அசிங்கப்படுத்துறோம், ஆண்டவரை அவமானப்படுத்துகிறோம், திருப்பலியில் ஆண்டவரை அவமானப்படுத்துகிறோம். அவர் அசிங்கப்படுத்துறதுனால, அவமானப்படுத்துறதுனால அவர் அவமானப்பட மாட்டாரு. அது யாருக்கு வந்து விழும்? நம்ம தலையில தான் வந்து விழும். அது நமக்கு தெரியலையே. ஆண்டவர் திட்டார், அறிவிலிகளே, உங்களுக்கு இது புரியலையா? மந்த புத்தி உள்ளத்தினரே, மந்த புத்தி உள்ளத்தினரே. இதை விட எப்படி சொல்ல முடியும் நம்மள? அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, இறை வார்த்தையை அவர்களுக்கு விளக்குகிறார். பிரியமானவர்களே, திருப்பலியிலேயே முதல்ல இறை வார்த்தை பகிர்வு வச்சிருக்கிறாங்க. இயேசு என்ன பண்றாரு தெரியுமா? முதல்ல அவங்களுக்கு இறை வார்த்தையை விளக்குகிறார். யாரெல்லாம் நற்கருணையை புரிந்து கொள்ள வேண்டுமோ, நற்கருணை அனுபவம் யாருக்கெல்லாம் வேணுமோ, அவங்களுக்கு முதல்ல எது புரியணும்? இறை வசனம் புரியணும், இறை வார்த்தை புரியணும். இறை வார்த்தையை புரிந்து கொள்ளாமல் எதை புரிஞ்சுக்க முடியாது? நற்கருணையை புரிந்து கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. பிரிவினை சபைகள் இதை மிஸ் பண்றாங்க. பிரிவினை சபைகள் இதை மிஸ் பண்றாங்க. நீங்க எதை புரிஞ்சுக்கல? பைபிளை நீங்க ஒழுங்கா புரிஞ்சுக்கல, பைபிளை ஆழமா புரிஞ்சுக்கல. ஏன் ஆதி கிறிஸ்தவர்கள் திருத்துதர் பணி 2:42 அவர்கள் அப்பம் பிடுவதற்காக ஒன்று கூடினார்கள். ஆதி கிறிஸ்தவங்க எதுக்கு ஒன்று கூடினார்கள்? அப்பம் பிடுவதற்காக ஒன்று கூடினார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? திருப்பலியை ஆதி கிறிஸ்தவர்கள் கொண்டாடினார்கள். 70 வருஷம் கழிச்சு பவுல் எழுதுற கடிதத்தில் சொல்றாரு, திருவிருந்தை பத்தி சொல்றாரு, நீங்க திருவிருந்திற்கு வரும் பொழுது இப்படி வரணும், இப்படிதான் நீங்க நற்கருணையை வாங்கணும்னு 70 வருஷமாக மக்கள் காலம் காலமாக திருப்பலியை கொண்டாடுறாங்க. அதனாலதான் கத்தோலிக்க திருச்சபை 2000 ஆண்டுகளாக நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையாகிய திருப்பலியை நம்ம கொண்டாடுறோம். இதனுடைய மகத்துவத்தை புரிந்து கொள்ளாமல், இதனுடைய மேன்மையை புரிந்து கொள்ளாமல் எப்படி கத்தோலிக்க திருச்சபை விட்டு வெளியில போக முடிஞ்சது எனக்கு தெரியல. ஏன்னா நாம் வாழ்ந்த நம்பிக்கையற்ற வாழ்க்கை தான் இன்னைக்கு நிறைய பிரிவினை சபைகள் ஆயிடுச்சு. நாம் வாழ்ந்த நம்பிக்கையற்ற வாழ்க்கை. நம்ம எல்லாரும் பொறுப்பு, குருவாகிய நானும் தான், நம்ம எல்லாருமே பொறுப்பு. ஆண்டவர் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். இயேசு என்ன செஞ்சார் பாருங்க, அற்புதமா இருக்கும். இயேசு அவர்களுக்கு எல்லாவற்றையும் விளக்கிய பிறகு அவங்க வீட்டுக்கிட்ட போயிட்டாங்க. இயேசு என்ன பண்றாரு தெரியுமா? ஒரு பாவலா காட்டுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, நடிக்கிறது. இயேசு இன்னும் வெகு தொலைவு போகிறவர் போல காட்டிக்கொண்டார். கவனிச்சிங்களா அந்த வார்த்தையை? இயேசு இன்னும் கொஞ்சம் தொலைவு போகிறவர் போல காட்டிக்கொண்டார். அவர் ஆக்சுவலாக எதுக்கு வந்தாரு? அந்த இருவரையும் சந்தித்து அவர்களுடைய மனமாற்றத்திற்காக, அவர்களை தன் சீடர்களாக மாற்றுவதற்காகத்தான் இயேசு அங்கே வராரு. அவருக்கு வேற எந்த பணியும் இல்லை. ஆனாலும் அவங்க கிட்ட இருந்து தள்ளி போகும்போது இன்னும் ரொம்ப தூரம் போறவர் மாதிரி அவர் நடிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் பிரியமானவர்களே? இயேசு என்னோடு இருக்கிறார், ஆனால் நான் அவர் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறேனா என்று பார்ப்பதற்காகத்தான் என்னை விட்டு கொஞ்சம் விலகி நிற்பதை போல காட்டுகிறார். அவர் நம்மளை விட்டு கொஞ்சம் விலகிறார். பார்த்தீங்களா? அதுதான் நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கிற துன்பங்கள், போராட்டங்கள், வேதனைகள், கஷ்டங்கள். அவர் நம்மளை விட்டு போறவர் மாதிரி காட்டுறார். அதுக்குள்ளேயும் அவ்வளவு பிரச்சனை வருது, வேதனைகள் வருது, போராட்டங்கள் வருது. அந்த சீடர்கள் விழித்து கொண்டார்கள். பிரச்சனை, போராட்டங்கள், கஷ்டங்கள் வந்த பொழுது அவங்க என்ன பண்ணணும் தெரியுமா? இயேசுவே எங்களோட தங்கும்னு சொல்லணும். ஹல்லேலூயா. பிரச்சனைகள் வரும்போது என்ன சொல்லணும்? இயேசுவே எங்களோடு. அதாங்க நற்கருணை. ஆமென். நற்கருணைனா என்ன? இயேசு என்னோடு தங்கி இருப்பது தான் நற்கருணை. அவங்க கூப்பிடுறாங்க. எப்படி போட்டிருக்கு தெரியுமா பைபிள்ல? இயேசுவே எங்களோடு தங்கும் என்று அவர்கள் கட்டாயப்படுத்தினார்கள். கவனிச்சிங்களா அந்த வார்த்தையை? இயேசுவே எங்களோடு தங்கும் என்று கட்டாயப்படுத்தினார்கள். ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு என்ன இயேசு என் கூட வரமாட்டேங்கிறாரு இல்லையா? கொஞ்ச நாள் ஜெபம் பண்ணிட்டு நம்ம சோர்ந்து போயிடுவோம். சில பேருக்கு 1 மணி நேரம் சர்ச்சில் உட்கார முடியாது, இடுப்பு வலிக்கும். டான்ஸ்லாம் ஆடுவாங்க இருந்துச்சு இல்லையா? டைம்லாம் பார்ப்பாங்க. என்ன டைம் ஆயிடுச்சு? ஐயோ 8 o'clock ஐ ஹேவ் அனதர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராம். என்ன ப்ரோக்ராம்? என்னம்மா ப்ரோக்ராம்? 8 o'clock ஐ ஹேவ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராம். சாப்பாடணும், தூங்கணும் இல்லை? நம்மளால் ஜபத்தில் கூட உட்கார முடியாது. 10 நிமிஷம் ஜெபம் பண்ண சொல்லுங்கள் நம்ம ஆளுங்களை, 10 நிமிஷத்தில் போர் அடிச்சிடும். கரெக்டா? வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணுறவங்க தான் நீங்கள்லாம். எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறீங்க? யாருக்கு தெரியும்? அவருக்கு தான் தெரியும்.
நாங்கள் என்ன வீட்டுக்கு வந்தால் பார்க்க முடியும்? இன்றைக்கி அப்படி தான் இருக்குது ஜனங்களுடைய எண்ணம். பிள்ளைகள் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறாங்க பாருங்கள். வீட்டில் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ண சொல்லிக் கொடுக்குறீங்க? நீங்கள் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறீங்க? பக்கத்து வீட்டு அக்காவோட எவ்வளோ நேரம் பேசுவீங்க? அது போவோம் சாமி, மத்தியானம் போய் உட்காந்தோன்னா சாயங்காலம் வரைக்கும் போவோம், பேசிக்கிட்டே இருப்போம். அப்படி என்ன தான் பேசுவோமோ இல்லை. சிலதுங்க ஃபோனில் பேசும், சில எருமைகள் பேசிக்கிட்டே இருக்கும். அப்புறம் எங்கெங்கேயோ எந்தெந்த லூசுக்கிட்டேயோ பேசுகிறீங்களே, ஆண்டவர்கிட்ட பேசுகிறீங்களா? ஆண்டவர்கிட்ட பேசுனீங்களா? கொஞ்ச நேரம் செலவு பண்ணீங்களா? இல்லையா? இயேசு அப்பால் போகிறவர் போல காட்டிக்கொண்டார். எங்களோடு தங்கும் என்று கட்டாயப்படுத்துறது தான் ஜபம். எப்படி ஜபிக்கணும் இதுலேயே போட்டிருக்கு. திருப்பலியின் ஜபம் என்ன தெரியுமா? சாதாரண ஜபம் இல்லை, பாவ அறிக்கை. அதனால தான் முதல்ல என்ன வச்சிருக்கிறாங்க? பாவ அறிக்கை. உங்கள் பாவத்தை அறிக்கையிடாமல் இறைவசனத்தை கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இறை வார்த்தைக்கு முன்பாக என்ன வச்சிருக்கிறாங்க? பாவ அறிக்கை. பாவ அறிக்கை செய்யாம இறைவசனம் காதுக்குள்ள போகாது, ஒருவர் ஆசீர்வதிக்காது, இறை வார்த்தை ஒருவரை நிரப்பாது. அதனால தான் நிறைய பேர் வாசகம் போயிட்டு இருக்கும்போது என்ன வாசிச்சாங்கன்னு நிறைய பேருக்கு தெரியாது. பூசையில் கவனிச்சிருக்கிறீங்களா? அன்னைக்கு என்ன வாசகம் வாசிச்சாங்கன்னு நீங்க வேணா இந்த ஞாயிற்றுக்கிழமை ட்ரை பண்ணி பாருங்களேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி 2 வாக்கியம் தான் கேட்போம், 4வது வாக்கியம் மண்டை வெளியில் போயிடும், தெருவில் ஓடிக்கிட்டு இருக்கோம் மண்டை இல்லை. நிறைய பேருக்கு என்ன வாசகம் வாசிக்கிறாங்கன்னு காதுக்குள்ள போகாது. ஏன் பெரியமானவர்களே? நீங்கள் ஒழுங்கான பாவ அறிக்கை செய்யல. பாவ அறிக்கை செய்யாதவர்களுக்கு இறைவசனம் காதுக்குள்ள போகாதுங்க. புரியுதா? அதுக்கு பிறகுதான் இறைவார்த்தை. இயேசு அவங்கள திட்டி அவங்கள மனமாற்றிய பிறகுதான் இறைவார்த்தை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வீட்டுக்குள்ள போறார். அதுக்கப்புறம் தான் நற்கருணை பகிர்வு. திருப்பலியில் என்ன வருது? முதல்ல இறைவார்த்தை பகிர்வு, அப்புறம் தான் நற்கருணை பகிர்வு. எம்மாவூஸ் பயணத்தில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கும் பாருங்க திருப்பலி. முதல்ல இறைவார்த்தை பகிர்வு, அதுக்கப்புறம் நற்கருணை பகிர்வு. வீட்டில் போய் டேபிளில் உட்கார்றாங்க. ஏசு கெஸ்ட். அவர் ஏசுன்னு அது வரைக்கும் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏசு அவங்க வீட்டுக்கு போயிருக்கார். கரெக்டா? சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க. யாரு பரிமாறுவாங்க? யாரு பரிமாறுவாங்க சாப்பாடு? கெஸ்ட் பரிமாறுவாங்களா இல்ல வீட்டில் இருக்கிறவங்க கெஸ்ட்டுக்கு பரிமாறுவாங்களா? நல்லா கவனிங்க. இங்க கெஸ்ட் தான் பரிமாறுறார். அப்பத்தை எடுத்து பிட்டு. பார்த்தீங்களா எவ்வளவு அற்புதமான விஷயம்? இயேசு அதை அப்படியே செய்கிறார். திருப்பலியில் என்ன நடக்குதோ அதை அப்படியே செய்கிறார். அப்பத்தை எடுத்து பிட்டவுடன் தான் அவர்களுடைய கண்கள் திறந்தன. ஹல்லேலூயா! சந்தோஷமா சொல்லுங்க. உண்மையிலேயே இயேசு அனுபவம் பெற வேண்டும் என்றால் நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரே ஒரு இடம் திருப்பலி தான். திருப்பலியில் தான் நம்ம யாரை காண முடியும்? இயேசுவை காண முடியும். பாவத்தை அறிக்கையிடுவோம், இறை வார்த்தையை கேட்போம். இறை வார்த்தையை புரிந்து கொண்ட பிறகு இயேசுவின் மீது நம்பிக்கை இருக்கிற பிள்ளைகள் மட்டும்தான் நற்கருணையில் யாரை பார்க்க முடியும்? இயேசுவை பார்க்க முடியும். ஆமென். போதுமா? இயேசுவை பார்த்த உடனே இயேசு மறைந்து விடுகிறார். ஏன்னா நம்பிக்கை இருக்கிறவர்களுக்கு இயேசு பக்கத்தில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏனென்றால் கண்டு நம்புபவர்களை விட காணாமல் நம்புபவர்களே பேறு பெற்றவர்கள். இயேசுவே சொன்னார் அந்த வார்த்தையை. அது வரைக்கும் அவனுக்கு கண்ணு பார்த்துச்சு, ஆனா அவங்க நம்பவே இல்லை. இயேசு மறைந்து விட்டார், ஆனா அவங்க நம்பிக்கை அதுக்கப்புறம் தான் உதயமாகுது இல்லையா? அப்ப அவங்க ஒருத்தர் பார்த்து கேட்கிறாங்க, ஏன்பா வழி நெடுகிலும் அவர் நம்மோடு இறை வார்த்தையை சொன்ன பொழுது நம்முடைய உள்ளங்கள் பற்றி எரியவில்லையா? இறை வார்த்தையை கேட்கும் போது என்ன பண்ணணும்? உள்ளெல்லாம் பற்றி எரியணும். இறை வசனத்தை கேட்கும்போது உள்ள என்ன பண்ணணும்? பற்றி எரியணும். ஆர்வம் இருக்கணும், உத்வேகம் இருக்கணும். உங்க மூஞ்சிங்க மாதிரி இருக்கக்கூடாது. ஆர்வம் பயங்கரமா இருக்கணும், பற்றி எரியணும். சில பேருக்கு எக்ஸ்ட்ரா 5 minutes போயிடுச்சுன்னா வயிறு எரியும். டைம் உள்ள எரியாது அவங்களுக்குலாம். உள்ளம் பற்றி எரியாது. எது எரியும்? வயிறு எரியுதியா, முடியா இல்ல? அவங்களுக்கு எது பற்றி எரிஞ்சதுமா? உள்ளம் பற்றி எரிந்து. திருப்பலியில வரும் பொழுது அந்த நற்கருணையை பெறும் பொழுது நம்ம உள்ள என்ன பண்ணணும்? பற்றி எரியணும். என்ன நடந்துச்சு தெரியுமா? அவர்கள் இருட்டாயிடுச்சு தானே வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்தாங்க. இருட்டாயிடுச்சு வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்தாங்க இல்லையா? இயேசுவை கண்ட பிறகு அவர்கள் புறப்பட்டு அந்நேரமே எருசலேம் சென்றார்கள். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! இப்ப திருப்பலிக்கு வரீங்க, இயேசு அனுபவம் கிடைச்சிருச்சு.
இனிமே உங்க வாழ்க்கை இருட்டு இல்லை. இதுக்கு முன்னாடி நீங்க இருட்டு நினைச்சிட்டு தானே உள்ள வந்தீங்க, பிரச்சனை நினைச்சு தானே உள்ள வந்தீங்க. இனிமே உங்க வாழ்க்கையில என்ன இல்லை? இருட்டு இல்லை, போராட்டம் இல்லை, கஷ்டம் இல்லை. அவங்க போய் என்ன தெரியுமா சொன்னாங்க சீடர்கள் கிட்ட? நாங்கள் இயேசுவை கண்டோம். என்ன சொன்னாங்க? நாங்கள் இயேசுவை கண்டோம். திருப்பலி முடிஞ்சு நீங்க வீட்டுக்கு போகும்போது நீங்க என்ன சொல்லணும்? நாங்கள் இயேசுவை கண்டோம். எப்படிங்க சொல்லணும்? வாயில சொல்லணுமா? நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், நம்ம எதையுமே வாயால சொல்லக்கூடாது, வாழ்க்கையால சொல்லணும். எதையுமே வாயால சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்? வாழ்க்கையால சொல்லணும். திருப்பலி, ஒவ்வொரு திருப்பலி முடிஞ்சு போகும்போது அது இயேசு அனுபவம், இயேசுவை ரசிச்ச அனுபவம், இயேசுவை பார்த்த அனுபவம். உங்களுக்கு பிடித்த ஒரு நடிகர்கிட்ட நீங்க கை கொடுக்குறீங்க, எத்தனை பேர்கிட்ட போய் சொல்லுவீங்க? பார்க்குறவங்ககிட்டலாம் சொல்லுவீங்க, நான் அவரை பார்த்தேங்க, கை கொடுத்தேங்க, ஐயோ ஐயோ ஒரே சந்தோஷமாயிடுச்சு, செல்ஃபி எடுத்தேங்க. இல்லை, இப்போ நிறைய பேர் செல்ஃபி எடுக்கிறாங்களாம்மா? ஆமாம், அதுவும் ஓடுற ஆற்றுல நடுவில் போய் நின்று செல்ஃபி எடுத்து ஆற்றோட போயிடுதுங்க. பரவாயில்ல. பட் எத்தனை பேர் ஒரு நடிகர்கிட்ட போய் நான் பார்த்தேன், கை கொடுத்தேன்றத ஊரெல்லாம் போய் சொல்றீங்களே, திருப்பலிக்கு வந்து இயேசுவை கண்டீங்களே, எத்தனை பேர்கிட்ட சொன்னீங்க? எத்தனை பேர்கிட்ட நான் அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டீங்க? உங்க பிள்ளைங்க கிட்ட முதல்ல சொன்னீங்களா? உங்க பேர பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்களா? நான் இயேசுவை பார்த்தேன்ப்பா, இயேசு அனுபவத்தை பெற்றேன்ப்பா. சொல்லி பாருங்க பிரியமானவர்களே, நீங்கள் தீர்க்க முடியாது என்று நினைத்த நோய்கள் நீங்கும். ஓட்டவே முடியாது என்று சொன்ன பேய்கள் எல்லாம் நம் குடும்பங்களை விட்டு ஓடும். என்னால் இந்த பிரச்சனையை சமாளிக்க முடியவில்லை என்று சொன்னீங்களே, அந்த பிரச்சனை எல்லாம் பனியாய் கரைந்து உருகிவிடும். நம்ம வீட்டில் எல்லாம் மகிழ்ச்சியாக மாறும். திருப்பலியில் அவ்வளவு மேன்மை ஆண்டவர் கொட்டி வச்சிருக்கிறார். என் அருமை கத்தோலிக்க மக்களே, குருக்களாகிய நாங்களும், கன்னியர்கள் நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக ஒரு குடும்பமாக இந்த திருப்பலியை ஒவ்வொரு முறையும் நம்ம கொண்டாடணும். நிறைய இடங்கள்ல குருக்கள் இந்த திருவுடை அணிகிற இடத்துல எழுதி வச்சிருப்பாங்க, இந்த திருப்பலியை நீங்கள் கொண்டாடும் பொழுது இதுவே உங்கள் முதல் திருப்பலியாக நினைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தது எழுதி வச்சிருப்பாங்க, இதுவே உங்களுடைய கடைசி திருப்பலியாக எண்ணி பாருங்கள். அப்ப எப்படி வைப்பீங்க அந்த திருப்பலியை? இப்போ சொல்றார், ஆண்டவர் சொல்றார், 9 மணிக்கு 2ஆம் வருகை. எப்போ? 9 மணிக்கு 2ஆம் வருகை. நம்ம எல்லாரும் பார்க்க போற கடைசி திருப்பலி தான். இயேசு வராரு. எப்படி கொண்டாடுவீங்க அந்த திருப்பலியை? இதே மூஞ்சி மரியா எப்படிங்க இருக்கும் அந்த திருப்பலி? பாடுற பாட்டை அப்படியே உற்சாகமா பாட மாட்டீங்களா? சொல்ற ஜெபத்தை எப்படி சொல்லுவீங்க? கண்ணீர் இருக்குமா உங்க கண்கள்ல? ஒரு மகிழ்ச்சி இருக்குமா? ஒரு பேரானந்தம் இருக்குமா? நான் ஆண்டவரை சந்திக்க போற திருப்பலியாக இருக்கிறதே, எப்படி இருக்கும் அந்த திருப்பலி? அப்படி கொண்டாடணும் ஒவ்வொரு திருப்பலியும். எங்க அப்பா ஒரு சில சமயம் என்னுடைய திருப்பலியை கலந்துக்குவாங்க. என்னுடைய அப்பா திருப்பலி முடிஞ்ச உடனே என்னை வந்து பார்த்து கேட்குற ஒரே கேள்வி தான், ஏன்டா அப்படி கத்துற? ஏன்டா கத்துற? தொண்டை ஏதாவது ஆயிர போதுரா? அப்படிலாம் கத்தக்கூடாதுரா, அதெல்லாம் ஹார்ட்டுக்கு நிறைய ப்ராப்ளம்டா. எங்க அப்பா ரொம்ப அதெல்லாம் கத்தக்கூடாது, அருள் சாஃப்டாக பேசணும், மைக்கு தான் வச்சுருக்காங்கல்ல. அப்போ நான் சொல்லுவேன், உண்மையை என்னை அறியாமல் தான் நான் அந்த ஆர்வத்தை, அந்த உத்வேகத்தை நான் சத்தமாக மகிழ்ச்சியாக, கோபம் வரும்போது கோபமாக நான் வெளிப்படுத்துகிறேன்னு ஒழிய முழுசாக கொடுக்கணும் கடவுளுக்கு. கடவுளுக்கு எப்படி கொடுக்கணும்? முழுசாக கொடுக்கணும். போனால் போயிட்டு போகுது உயிர் இல்லையா? ஆண்டவருக்கு முழுசாக கொடுங்களேன். ஜெபம் பண்ணும்போது குரலே வராது, ஆண்டவரே நாங்கள் அனைவரும் இன்று ஒன்றாக வந்து, வீட்டில் சண்டை போடும்போது ஏய் என்னடி அங்கே சவுண்டு எப்படி வருது, இங்கே வரும்போது மட்டும் குறைன்னு உள்ளே போயிடுது. திருப்பலியில் அல்லேலூயா பாடும் சில கூட்டம். அல்லேலூயானா என்ன பாட்டுங்க? உயிர்ப்பின் பாடல்னு சொல்லுவாங்க அல்லேலூயாவை. அல்லேலூயா அப்படி பாடணும்ல, இதுங்க பாடம் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. செத்து போயிடுவார் ஆண்டவர், உயிர் தாண்டவர் மறுபடியும் கலருக்குள்ளே போயிடுவார். ஏடா பாடா பாவீங்களா, இப்படியாடா பாடுவீங்க அல்லேலூயாவை? இப்படியா பாடுவீங்க அல்லேலூயாவை? சில சமயம் அப்படி தான் பாடுறீங்க. சில சர்ச்சுங்களுக்கெல்லாம் போய் மாஸ் வைக்கும்போது அல்லேலூயா கேட்டால் அப்படியே டென்ஷன் ஆகுது நமக்கு. என்னடா இவனுக்கு இது இப்படி பாடி தொலைதுங்களே அல்லேலூயாவை. அல்லேலூயா எவ்வளோ சந்தோஷமாக பாட வேண்டிய பாட்டு அது. நித்திய ஸ்துதிக்குரிய பாடுவீங்கள்ல, நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு
நான் அதை மாற்றி மாற்றி பாடுவேன் நிறைய இடத்துல. நிற்கிறியே உக்காரியே உக்காந்துக்கிட்டும் தூங்கிக்கிட்டு இருக்கியே, இப்படியே தான் எப்பவும் இருப்பியா. நிற்கிறியே உக்காரியே உட்காந்துக்கிட்டும் தூங்கிக்கிட்டு இருக்கியே. மாறிடுச்சு. நித்திய ஸ்துதிக்குரியவர்கள்லாம் இப்போ எல்லாமே மாறிடுச்சு. அந்த காலம் மாதிரிலாம் கிடையாது. ஏதாவது நம்ம பாடலில் ஒரு உத்வேகம் இருக்குதா, ஒரு ஆர்வம் இருக்குதா? காணிக்கை பாடல், எல்லாம் தந்தோம் திருவடி வைத்தோம் 10 பைசா கூட போட மாட்டோம். ஆனால் என்ன பாட்டு? பாட்டு என்ன பாட்டுமா? எல்லாம் தந்தோம். கடவுளே, எங்கே போய் முட்டிக்கிறதுன்னு எனக்கும் தெரியல. கடைசி பாட்டு, இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன் திரும்பி பார்க்க மாட்டேன். வெளில போனோன்னா சண்டை 2 பேருக்கு, சர்ச்சில் 2 பிசாசுங்களுக்கு சண்டை. உள்ள உள்ள என்ன பாட்டு? இயேசுவின் பின்னால் செல்வேன், நான் திரும்பி கூட பார்க்க. அங்கே தான் மற்றவங்க புடவையை பார்க்கறது, நகையை பார்க்கறது, சண்டை போடுறதெல்லாம். அப்போ நம்முடைய திருப்பலிகளில் உண்மையிலேயே ஆண்டவருடைய மகிமை மகிழ்ச்சி நிறைந்து இல்லாததுனால தான் நான் உண்மையாக ஃபீல் பண்ணுறேன். இந்த மகிமையை காணாததால் தான் ஒரு சிலர் நம்மளை விட்டு வெளியில் போயிட்டாங்க. இங்கே அந்த மகிமையை அவர்கள் பார்த்திருந்தார்கள் என்றால் ஒருவேளை கத்தோலிக்க திருச்சபை விட்டு வெளியில் போயிருக்க மாட்டாங்க. அதுக்கு நாமும் காரணம், அதுக்கு நாமும் காரணம். இனிமேலாவது நம்ம திருப்பலிகளில் எல்லாத்தையும் கொண்டாட்டமாக்குவோம், எல்லாமே ஆண்டவருக்கு பிடித்த ஒரு காரியங்களாக மாற்றுவோம். அன்றைக்கி ஒரு நாள் ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தால் அது வந்து அடையாள காணிக்கையாம். அடையாள காணிக்கையை பண்ணக்கூடாதுன்னு நம்மளுடைய ஆயர்கள்லாம் முடிவு போட்டாங்க. எப்போ சொல்லிட்டாங்க சர்ச்சுகளில் என்ன இருக்கக்கூடாது? அடையாள காணிக்கை. ஒன்று தூக்கின்னு வருது, ஹார்ட், தர்மாக்கோல் ஆர்ட் வெட்டின்னு வந்துருச்சு. இறைவா, இந்த தர்மாக்கோல் இதயம் எப்படி வெள்ளையாக இருக்கிறதோ அதே போல எங்கள் இதயமும் வெண்மையாக இருக்கும்படி இதை உம்மிடம் ஒப்பு கொடுக்கிறோம், ஏற்றருள்வா இறைவா. நான் வந்து நிற்கிறாங்க வேற, எனக்கு வயிறு எரியுது. உண்மையாகவே தர்மாக்கோல் ஒயிட் அப்படி மாதிரி மாறிட்ட. நீ 1-2 கிளாஸ் கொண்டு வருது, இறைவா, அதில் ஒன்றில் வந்து சர்க்கரை, இன்னொன்று வந்து மண். ஆண்டவரே, ஒரு டம்ளரில் நாங்கள் சர்க்கரையை போட்டிருக்கிறோம், அது எப்படி கரைந்து சுவை கொடுக்கிறதோ அதுபோல எங்கள் வாழ்க்கையும் அடுத்தவர்களுக்கு சுவையாக இருக்கும்படியாக ஆண்டவரே எங்களை ஏற்றருள்வா இறைவா. அப்படியே வாயிலேயே குத்துன போல. இதுக்கு பேர் அடையாள காணிக்கையாம். காணிக்கைனா கொடுக்கறது தான். இதில் என்ன அடையாளம்? குச்சி எடுத்துன்னு வந்து ஒரு ப்ரேயரு, நூல் ஊசி எடுத்துன்னு வந்து ஒரு ப்ரேயரு, கேண்டில் எடுத்துட்டு வந்து ஒரு ப்ரேயர். அது எப்படி வழிந்து தன்னையே கரைத்து அடுத்தவர்களுக்கு ஒளி கொடுக்கிறதோ அதுபோல நாங்களும் ஒளி கொடுக்க எங்களை ஏற்றருள்வோம் இறைவோம். அதனால தான் ஆயர்கள் தலையில் அடிச்சுக்கிட்டு அப்போ என்ன பண்ணிட்டாங்க, அடையாள காணிக்கை தயவுசெய்து கொடுக்காதீங்க, ஏன்னா நீங்கள் பண்ணுற அக்கிரமம் அட்டூழியம் நாடகம் ஆண்டவருக்கு அடுக்கலை. காணிக்கைனா எது? ஒன்றை கொடுக்கறது காணிக்க. பைபிளில் போட்டிருக்கல, உரோமையர் 12:1, உங்கள் உடலையே உயிருள்ள பலியாக இறைவனுக்கு ஒப்பு கொடுங்கள். உங்கள் உடலையே உயிருள்ள பலியாக ஒப்பு கொடுங்கள். நீங்கள் கொடுக்குற காசு நீங்கள் கொடுக்கறது கிடையாது. அது மாதிரி திமிரோட என்னைக்கும் கொடுத்துடாதீங்க. ஐ எம் கிவிங் 500 ரூபாய் போட்டேன், பெரிய புண்ணாக்கு. நீ உனக்கு போட்டவரே அவர் தானே, உனக்கு போட்டது யாரு? அவர். நீ அதில் எடுத்து கடவுள் காரியத்துக்காக கொஞ்சம் காசு கொடுக்குற, தாழ்ச்சியோடு செய்யுங்க அதை, இல்லையா? ஆணவத்தோடு காணிக்க கொடுக்கக்கூடாது. நம்ம உடம்பை தான் ஆண்டவருக்கு உயிருள்ள பலியாக ஒப்பு கொடுக்குறோம், மனசை கொடுக்குறோம், இதயத்தை கொடுக்குறோம், நம்முடைய நேரத்தை இறைவனுக்கு கொடுக்குறோம். இதையெல்லாம் நாம் செய்யும் பொழுதுதான் அது உண்மையான பலியாக மாறுகிறது. அந்த பலியில் வருகிற இறைவன் என்னை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார், சுத்தப்படுத்துவார். நீங்கள் வேற எங்கேயும் யார்கிட்டையும் போக வேண்டாம். திருப்பலியில் வந்து ஒரு நேர்மையான உண்மையான உன்னதமான ஒரு திருப்பலியில் பங்கெடுத்தீங்கன்னா அதை விட பெரிய அபிஷேகம் ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஆமென், ஆமென், ஆமென்.